ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. நிறைய பேர் வந்து விஜுவலைசேஷன் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக இருக்காங்க, அஃபர்மேஷனும் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் இதுதான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஏன் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது சில பேர்த்துக்கு, அண்ட் ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் டு நம்ம லா ஆஃப் அசம்ஷனுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட அந்த டிசைர் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு லாஸ்ட் வரைக்கும் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க, எதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டால் நம்மளோட டிசைர் வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு. நிறையா கோச்சஸ் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன அப்படின்ட்டு, லைக்ஸ் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட டிசைர் மேலே ஃபோக்கஸாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட வைப்ரேஷனை வந்து நீங்கள் ஹையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்? பட் ஏன் இது வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட அந்த டிசைரில் வந்து ஸ்டக்காக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து எப்போவுமே வெயிட்டிங் ஃபீலிங்ஸ்லேயே இருக்கிறீங்க. அந்த பர்டிகுலர் டிசைர் உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களே ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. சிம்பிளாக சொல்லப்போனால் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கிறது உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைருக்காக. அதே வந்து லா ஆஃப் அசம்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் டிசைரை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதே நான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம லா ஆஃப் அசம்ஷன்னா என்ன அப்படின்னு பேசிக்காக பார்த்துக்கலாம். இப்போ லா ஆஃப் அசம்ஷன் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். லா ஆஃப் அசம்ஷன் வந்து உங்களோட டிசைர் ஆல்ரெடி உங்களோடது அப்படின்னு அசியூம் பண்ணுறது தான் லா ஆஃப் அசம்ஷன், ரைட்? நெவல் அவரோட டீச்சிங்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களோட கான்ஷியஸ் மைண்டு தான் வந்து உங்களோட ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுது. இட்ஸ் நாட் அபவுட் ஹோப்பிங். நீங்கள் வந்து ஹோப் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்து உங்களோட அந்த டிசைர் உங்களுக்கு என்ன வேணும் அதை அசியூம் பண்ணுறது தான் லா ஆஃப் அசம்ஷன். இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக நான் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் லா ஆஃப் அசம்ஷனில் என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே வந்து லா ஆஃப் அசம்ஷனில் வந்து நீங்கள் என்னெல்லாம் அசியூம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வைப்ரேஷன் அண்ட் எனர்ஜி வந்து நீங்கள் ஹையாக வச்சுக்கணும். அதே வந்து லா ஆஃப் அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட பிலீஃபை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வெயிட்டிங் ஒரு வாண்டிங் எனர்ஜியில் இருப்பீங்க. அதே வந்து லா ஆஃப் அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் டிசைரோ இல்லை அந்த பர்டிகுலர் திங் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச எனர்ஜியில் இருப்பீங்க. இன்னும் கிளியராக உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்லித்தரேன். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க. அந்த ப்ராடக்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அது எப்போ உங்கள்கிட்ட வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்ட்டு. பட் லா ஆஃப் அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிட்டீங்க, அது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். நம்ம லா ஆஃப் அசம்ஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட டிசைர் என்ன வேணும், உங்களோட டிசைர் என்ன, அது கிளியராக இருங்க. செகண்ட் வந்து உங்களோட செல்ஃப் கான்செப்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து அசியூம் பண்ணுங்கள் இட்ஸ் ஆல்ரெடி டன் அப்படின்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து லிவிங் டு எண்டில் இருங்க உங்களோட டிசைர் ரிலேட்டடாக. நான் உங்களுக்கு சில அஃபர்மேஷன் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆல்ரெடி ஐ ஆல்வேஸ் கெட் வாட் ஐ வாண்ட், ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல், எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் இன் மை ஃபேவர். லா ஆஃப் அசம்ஷன் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வெயிட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட டிசைர் ரிலேட்டட் அசியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் லா ஆஃப் அசம்ஷனுக்கு என்ன மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இந்த சேனலில் நான் நெவல் கோடாவோட டீச்சிங், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அண்ட் ரியல் சக்ஸஸ் ஸ்டோரி தான் நான் ஷேர் பண்ணுறேன், which is proof that you have an operant power. So subscribe now and start assuming the life you deserve.